ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராங்க் தான் பண்ண போறோம். போன டைம் லாஸ்ட்டாக பண்ண ப்ராங்க் வந்து ஃப்ளாப் ஆகி போச்சு. ஒரே மனசு கஷ்டமா போச்சு. அதனால இன்னைக்கு வந்து அவளை வச்சு செய்கிறோம். போன வீடியோவில் என்னைய வேற வச்சு செஞ்சுட்டா, அதனால எனக்கு சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்ணுறோன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஃபேக் மணி ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். காசு எடுத்து காமிச்சு இது கீழே கிடந்துச்சுடி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நல்லா தோட்டமே சுற்றி அலைய விட போகிறோம். அலைய விட்டு வேர்த்து விறுவிறுத்து வந்ததுக்கப்புறம் இது ஃபேக் நோட்டுன்னு சொல்லி ஏமாற்ற போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ப்ராப்பு தான், உண்மையான நோட்டெல்லாம் கிடையாது. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஏன் பைத்தியம்? என்ன எதுக்கு இப்படி ஓடி வர? எனக்கே கேட்கல, யாருக்கு கேட்க போகுது? மெதுவா பேசு. சரி, நீதான் மெதுவா பேசுற. எதுக்கு நான் மெதுவா பேசணும்? தோட்டம் ஃபுல்லா காசா கிடக்கு. தோட்டத்துல காசு கிடக்கா? எங்க? பைத்தியமா நீ பைத்தியமா? என்ன பைத்தியங்கிற? உண்மையாதான் நீ சொல்ற. எப்படி நான் இங்க யாரா காசு போடுவா? அப்படியே மழை காசு மழை பெஞ்சா நம்ப மாட்டேன்னு சொல்லிதான் 10 ரூபா கட்டு. காட்டு நீங்க நம்பல. நம்புறேன். நான் எடுத்து நான் செலவு பண்ணிக்கிறேன். என்னடா புது நோட்டா இருக்கு? சரி வா, போய் மிச்சம் இன்னும் நிறைய நோட்டு இருக்கு. 500 ரூபா நோட்டு, 200 ரூபா கட்டெல்லாம் இருக்கு. இப்ப மொத்தமா எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஏதாவது வீடியோ எடுத்து வச்சுக்கலாம்ல. எதுக்குடா வீடியோ? காலத்துல லீகல் அப்படின்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம்ல. vlog எடுக்கலாம்ன்றியா? சரி எடுத்துட்டு வா சீக்கிரம். யாரு பாத்திர போறாங்க? தோட்டக்காரங்களா எல்லாரும் எடுத்துருப்பாங்களே. எவ்வளவு நேரமா எடுத்து எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே மண்ணோட சேர்த்து மொத்தமா தள்ளி. மண்ணோட தள்ளி லூசு. எங்கங்க எடுத்து 4 சொருக முடிஞ்சது. அப்படி ட்ரவுசர்ல சொருகிட்டு வராம எடுக்கணும்ல. நல்லா இருக்கும்ல வீடியோ எடுத்தா. சரி வா சீக்கிரமா போலாம். போன் எடுத்து வா. போன் எடுத்துட்டு வா. போய் எடுத்து போறேன். சோ எங்கன்னே சொல்ல மாட்டீங்க. எங்கடி தெருப்பத்து கிளம்பிட்ட? கிளம்பலாம். எங்க? நீ தானடா சொன்ன. ஓவா புதுசா பேசுவ. உனக்கு தெரியவே தெரியாது. நான் உன்னை நம்பி இருக்கவே மாட்டேன். என்ன ஏதோ வந்து நீ 10 ரூபா கட்ட காட்டுனதுனாலதான் நம்புறேன். ஒரு ஆனாலும் எனக்கு சந்தேகம் இருக்கு. 500 ரூபா கட்டு அதெல்லாம் வந்து நீ பதுக்கி இருப்பேன்ட்டு. ஏன்னா தம்மு சரக்குலாம் வந்து செலவு பண்ணலாம் கொடுக்க மாட்டான்ட்டு. நான் ஃபுல்லா செக் பண்ணுவேன். நானே 1 ரூபா இல்லாம என் கையில ஒப்படைக்கிறேன். என்ன நான் பத்திரமா வச்சு ட்ரெஸ்ஸா வாங்குவேன். உனக்கும் வாங்கி தரேன். ட்ரௌசர் வாங்கி தரேன். எங்க நானா போயிட்டு இருக்கேன், நீ தான் கூட்டிட்டு போகணும். எங்கடா? ஐயோ, விருச்சிக ராசிக்கு வந்து சனி நடந்து முடிஞ்ச உடனே குரு வரும் அப்படின்னு சொன்னாங்க. குரு வந்தோடனே பணமா கொட்டு. நாங்க நீ கொட்டிருச்சு. அது ஓ மனோ இல்ல ஏன் மனோ? எனக்கு கடவுள் கொடுத்தது. எங்க பணம் கொட்ட போகிறது? பணம் விருச்சிக அப்படியே கொட்டிட்டாலும் சார், நாங்க வச்சிருக்கிற கடனுக்கு அதை சரி பண்றதுக்கு தான் சனி வராரு. நம்புங்க. எங்க அரைஞ்சிருவேன். சாவடிச்சிருவேன். இந்த பள்ளத்துல தலைதான் கூட்டிட்டு வந்தியா நீ? இங்கதான் இருந்துச்சு பாரு. எங்க பாக்க மொத்தமா எடுத்துட்டு வர மாட்டியாடா நீ? லூசு. இல்லையே, யார் தோட்டக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அங்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாக்கலாம். இந்த மாதிரி ஞாபகம் மறதி எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்னா இப்படி அலைய வைக்கிற? நீ எடுத்துட்டு வர வேண்டியதானே. நீ மட்டும் தனியா மாட்டக்கூடாது. கை ரேகப்பட்டா நானும் சேர்ந்து மாட்டுவேன்ல, அதுக்காக தானே. ஏன் இப்படி பண்ற? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இப்படி அசால்ட்டா சொல்ற. சம்பாதிக்க யாரோ சம்பாரிச்சதுதானே காசு நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்க நீ தானே முன்னாடி நடக்கணும். ரிவர்ஸ்ல நடந்து எடு. நானா எங்க இருக்குன்னு தெரியாம எங்க போக? வெயில் அடிக்குது. வெயில்ல வர நீ நடக்க வைக்கிற. அதுவே டென்ஷன் ஆயிரும் எனக்கு. எனக்கு 1 கோடியாவது கிடைக்கணும் மினிமம் நான் அலையறதுக்கு. 1 கோடியில கிடைக்காது. எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான். ஆனா எப்படிடா இந்த காட்டுக்குள்ள வந்து யாரு பணம் போட்டிருப்பா? சீரியஸா மிராக்கலா இருக்கு. அங்க பாரு, இந்த மூலையில. எங்க நல்லா இல்லையே. ஒரு கட்டு ஒளிச்சு வச்சியா? நீ எதுக்கு ஒளிச்சு வச்ச? அங்க கடந்தது தனித்தனியா எது கிடக்குன்னு சொல்லிட்டு இங்க எடுத்து வந்து ஒரு கட்டு வச்சேன். இல்லையா? எத்தனை கட்டு இருந்துச்சு முத? ஒரு 10-15 கட்டு இருக்கும். நீ லூசு, உனக்கே ஞாபகம் இருக்காது. என்னையவே மறந்து போயிருவ தூங்கி எந்திரிச்சா. இத்தனை கட்டு தனித்தனியாவா ஒளிச்சு வைப்ப? இப்ப எங்க எதை வச்சேன்னு எப்படி தெரியும்? நல்லா தேடி பாரும்பா.
கைஸ் இவன் என்ன பண்றான் பாருங்க. இந்த வீடியோ போடுவோமான்லாம் தெரியல. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், பணம் பார்த்தேன்றான். ஆனா உண்மையாவே 10 ரூபாய் நாங்க கேஷே வச்சுக்க மாட்டோம் கையில. 10 ரூபா கட்ட காட்டணும்னே தான் நம்புறேன். ஜிபேல தான் இருக்கும். இவங்க எப்படின்னே தெரியலங்க பாரு. எனக்கு ஒரு கட்டையாவது இன்னொரு கட்டை நீ கண்ணில் காட்டல, நான் வந்து கிளம்பிடுவேன். நம்பி என்னாலாம் அலைய முடியாது. அடுத்த இடத்த பார்க்கலாம் வா. வாசிக்கிறோம் மூஞ்சி அப்படி வைக்காத, வா வா. காணவே காணோம், எங்க வச்சேனே தெரியல. உடனே என்னைய கூப்பிட்டுக்க வேண்டியதானே. சிபிபிபியை கூப்பிடுவோமா? அதான்டா சிபிபிபி பிபிபிபியா பிபிபி இல்லடா ஐயோ மறுபடியும் ஓடியாகுது. அது ஒரு போலீஸ் குரூப். இந்த இப்படியே சவுண்டு கீங்கின்னு அடிக்கும்ல, அதை வச்சு தேடலாம் தோட்டம் ஃபுல்லா. கூப்பிடுவோமா அவங்கள? சரி பார்க்கலாம். அந்த புதர்ல, இந்த புதர்ல தேடுங்க. எனக்குள்ள ஒரு புதர் இருக்குல்ல, அந்த புதர்ல தேடு. ஓகே கைஸ், இதுக்கு மேல வந்து இவன் வந்து நம்ப மாட்டான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு கட்டை எடுத்து முடிச்சு வச்சிருவோம். ஓகேவா? 50 ரூபா கட்டை எடுத்து அதை வந்து இப்படி போட்டு இந்த இங்க இருக்குடி அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே இன்பா, என்ன காட்டுக்குள்ள உட்காந்து ஆய் போயிட்டு இருக்கிற? நீ எங்கேயுமே இல்ல நாரேனு, போய் பொய்யா பேசிட்டு இருக்கிறேன். நீ வந்து தேடுவா, நீ தானே தேடணும், என்னைய தேட விட்டுட்டு இருக்க. இடுப்புலாம் வலிக்குது. சரி இரு தேடுறேன். டேய் டேய் இந்த ஒரு கட்டுக்கு பாரு. மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பணத்துக்காக வந்து நான் ஊர் ஃபுல்லா கூட அலைவேன், அதனால பிரச்சனை இல்ல. பணவாசம் தான் அடிக்கல. பரவாயில்லடா, புது நோட்டுறா. அது செலவு பண்ண கூட மனசு வராதே. என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண முடியாது. சரிவா, அடுத்து செல்லமே தங்கமே, அடுத்து போய் தேடலாம் வா. கண்டிப்பா நம்புறேன், மன்னிச்சிரு, கோச்சுக்காத. என்ன நைஸா அங்க சொல்லுற? எல்லாம் நம்ம காசு தானே. சரி ஓகே விடு. 500 ரூபா கட்டினா நீ எடுத்துக்குவ, சின்ன சின்ன சில்லறை கட்டினா எனக்கு கொடு. சரி விடு. அடுத்து எங்க? அடுத்து இந்த இதுக்குள்ளதான், இதுக்குள்ள இந்த அதுக்குள்ள புதருக்குள்ள. பாம்பு கொத்தி பெருசு போயிட்டுனா காசெல்லாம் செலவு பண்ண கூட நடக்க மாட்டேன். நான் கேமரா பிடிக்கிறேன், நீ தேடுப்போ. என்னையே அலைய வைக்கிற நிறைய. நீயும் 1-2 எடுக்கணும், தேடணும். நான் தான் இதுக்குள்ளதான் கிடக்குன்னு சொன்னேன்ல. இன்பா இந்த அங்கதான் கிடக்கு பாரு, அங்க பாரு, அங்கதான் கிடக்கு பாரு, அங்க பாரு. இல்லையா? சரி விடு, இங்கேயே தேடுவோம். நான் வச்சிருக்கேன் இது சுதான்மா, நான் வச்சிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். 2 காசு 3 காசு ஆட்டே போட்டுக்குவேன். நிறைய பக்கத்துல ஏதாவது பில்டிங்லாம் இருக்குடா, தயவு செஞ்சு யாராவது கேட்ற போறாங்க. கத்தக்கூடாது, அமைதியா இரு. அடுத்து தேடலாம். என்ன சொல்லு? அதான் வீட்டுக்கு போய் இப்ப மத்தது தேடல, அப்புறம் அதுக்குள்ள அது மறந்துடுவேன். நீ எடுத்ததெல்லாம் நீ வச்சுக்கிறப்படி, நீயே வீடியோ எடு, நானே தேடுறப்படி. உடனே இங்கிட்டு வா, அங்கிட்டு இல்ல, இங்கிட்டு போ. பரவாயில்ல, அப்புறம் காசு போயிடுச்சுன்னா என்ன கேட்க கூடாது. பரவாயில்லையா? இது ஆக்சுவலா மக்களே இது வந்து லீகல் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாத்திருப்பீங்க, கோல்டு காயின் ஃபுல்லா எங்கேயோ கிடக்குதுன்னு சொல்லி ஊரே வந்து விடிய அந்த புதரத்தை நோண்டி பொறுக்குச்சு. அதே மாதிரி வந்து நமக்கு கண்டிப்பா அந்த கோல்டும் யாரு போட்டிருப்பா, கரெக்டா? அதே மாதிரி காசு யாரு போட்டாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு இப்பதான் கடவுள் நம்பிக்கையே வருது. சரி வா, அடுத்து வந்து இந்த அந்த புதருக்குள்ள கிடந்துச்சு. கடக்கல, நீ வச்சேன்னு சொல்லு. சரி நான் வச்சேன். நீ தானே போய் மாத்தி வச்சேங்கற. ஆமா. என்ன டிபிக் போட்ட? ஒண்ணும் இல்ல. லூசே, விழுந்துருச்சு பாரு, ஜோப்ல இருந்தது. எது? என்னடி? என்னடா? ஏக்கா, மரத்து மேல இருந்து இது விழுந்துட்டே இருக்கும் நம்ம தோட்டத்துல. லூஸ் இல்லனே, மென்டல் இருக்குமோ? விழுந்த சவுண்ட் கேட்டு பார்த்தா 100 ரூபாய் கட்டு. சூப்பரா ஜாலிதா. லூசு, இங்கே உட்காரலாம்டா வானத்தை பார்த்துக்கிட்டே. உட்கார், வானத்தை பார்த்து உட்கார். எங்க காணா லூசு மாதிரி பேசாத. அப்புறம் என்ன பண்றதும்பா? இருக்கு இப்போ எப்படி? உன் ஜோப்ல 100 ரூபாய் கட்டு இல்ல தானே? அது விழுந்துச்சு. இல்லையே, ஜோப்ல 100 ரூபாய் கட்டு இல்லையே. 10 ரூபாய், அப்புறம் என்கிட்ட 50 ரூபாய், அப்புறம் உன்கிட்ட 500 ரூபாய், இப்போ 100 ரூபாய். நீ என்னடா அதிசயமா இருக்கு, சீரியஸா? அதிசயத்தை பாருங்களே. நீ டயர்டா இருக்கு நானே. ஆனா தேடணும்ல காசுலாம். எங்கடா இந்த காடு ஃபுல்லா தேடி அலையிறது? ஏய், அப்புறம் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஆனா போச்சுனா நம்மளாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை கூப்பிடுவோம். கூப்பிட்டு
எல்லாரையும் தேட விடுவோம். நம்ம எப்பறம் இத்தா பெரிய காட்டுல அது என்னைய தான் தேட விடுற. நீ ஈஸியா கேமரா பிடிச்சிட்டு வர. அப்புறம் என்ன பண்ண? சரி நீ கேமரா பிடி, நான் எடுக்கிறேன். சரி குடு. அப்புறம் நான் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவேன். என்ன கேட்க கூடாது. வேணாம். எவ்வளவு நேரம்டா தேடுறது? வெயில் அடிக்குது. சரி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தேடலாம். சரியா? தேடலாமா? சந்தோஷமா இருக்கு இது வர்றத பார்த்தா. ஆனா உன்னை நினைச்சா எனக்கு கடுப்பா வருது நிறைய. ஏன்டி இந்த புதருக்குள்ள பாரு இருக்கானு? சரி அங்கனக்குள்ள ஒரு புதர் இருக்குல்ல, அந்த புதர்ல தேடலாம். ஐயோ மக்கள் கிட்ட ஏதாவது பேச, அவங்க கிட்ட வீடியோல சொல்லு. என்ன சொல்ல? நான் பேசிக்கிட்டே தானே வரேன் உன் கூட. நீ என்ன பண்ண வந்த? ஆய் போறதுக்கு வந்தேன் சொம்போட. இல்ல நான் செடியை கட்டுறதுக்கு வந்தேன், மாத்தி கட்டுறதுக்கு. ஐயோ தண்ணியா வேற கிடக்கு பாருடி. இதுக்குள்ள இந்த புதருக்குள்ள இருக்கு. இந்த அந்த சைடு இந்த புதர்ல அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. தேடு. என்ன என்னடி பார்க்கல? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மாசம் தான், ஜாலி தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எங்க இருந்துடா விழுவுது? தெரியலையே. ஐயா தண்ணிக்குள்ள கால் விட்டனே. பாரு. ஐயோ பாக்கெட்ல வைக்க இடம் இல்லையே. ஏன் இடம் இல்ல? வை. இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு புரிஞ்சிருச்சு ட்ரிக்கு. என்ன மரத்துல இருந்து தான் விழுவுது. மரத்துக்கு அடியில போய் நிப்போம். சரியா? மரத்துக்கு அடியில நின்னா மண்டையிலே விழுவோம். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. நான் வந்து போய் சாப்பிட போறேன். அடுத்து வந்து நான் வந்து நிக்க போறேன். இன்பா வந்து போய் சாப்பிட போறா. ஓகே ரைட். நீங்க சீரியஸா நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. அவ்வளோ கொத்து கொத்தா காசு எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து இவன் புதைச்சு வைக்கிறேன்னு சொன்னானா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் போய் தேடிட்டு இருக்கேன். மேல இருந்து விழுகுது தலையிலேயே. நான் புதைச்சு வச்சது கிடக்கும். யாரும் போலீஸ் எல்லாம் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கட்ட அந்த புதற்குள்ளே. நாங்க அவ்வளவு மோசமானவங்களா இல்ல. எப்படி தெரியுமா? இப்ப ரோட்ல பார்த்தா கண்டிப்பா அது நம்மளது இல்ல, யாரோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருப்போம். இது நம்ம தோட்டத்துல இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. தோட்டக்காரங்கள்ட்டையும் இவ்வளவு இருக்க வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. அதனால இப்படி கிடக்கவும் கண்டிப்பா வந்து காட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பேண்ட பிடிச்சி இருக்காத. கூட அந்த 100 ரூபா கட்ட கொடுத்துட்டு போனி அங்கிட்டு போறேன் அப்படியே வீட்டுல போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்துருவேன். இல்ல சரி நீயே வச்சுக்கோ. பிளே ஸ்டேஷன் கூட நான் வாங்கி தரேன். சரி எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. இதை வச்சு என்ன பண்ண போறோம்னே தெரியல சீரியஸா. கண்டிப்பா இங்க பாரு ஒரு கேமரா வாங்கிடுவோம். சரி ஓகே வாங்கிடலாம். சரி நான் போய் சாப்பிட்டு வரேன். பாய். வேற மாத்திக்கல. என்ன இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை எண்ணிடலாம் எவ்வளவுக்குதுன்னு. என்ன சொல்றேன்? ஏன் எண்ணி என்ன பண்ண போறோம்? வேண்டாம், வீட்டுக்கு போய் மொத்தமா குமிச்சு போட்டு எண்ணலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உனக்கு கணக்கும் தெரியாது என்னவும் தெரியாது. அப்புறம் என்ன? உனக்கு தான் என்ன தெரியாது. சரிவா. ஆக்சுவலா பாக்குறதுக்கு கிறுக்குத்தனமா இருக்கும். ஏன்னா மரத்துல காசு காய்க்குதான்ட்டு. சீரியஸா வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல. சரியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். கேமரா மட்டும் ஆர்டர் போடுறதுக்கு இதை உட்காந்து என்ன போறோம் எண்ணிட்டு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்சத்தை தேடலாம். ஓகே ஓகே கைஸ், நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம் எவ்வளவு காசு இருக்கு என்ன ஏதுன்றத. ஓகேவா? நரேனே, எனக்கு வந்து ஒரு கார் வீடு மட்டும் வந்தா போதும். இதுக்கப்புறம் வேற எதுவும் பெருசா ஆசை இல்ல. ஓகேவா? ஓகே. அந்த கேமராக்கு அப்புறம் ஒரே ஒரு கார் வீடு. அதுக்கு காசு இருந்தா போதும். மத்தத வந்து மக்களே கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் வந்து கொடுக்குறேன். நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபம் பண்ணணுமா? ஓகே கைஸ், சிம்பா வந்து பணத்தை என்ன ஆரம்பிச்சிட்டா. நாங்க 2 பேர் சேர்ந்து என்ன போறோம். ஐயோ என்னடி கிழிச்செல்லாம் வச்சிருக்க அதுக்குள்ள. ஐயோ ஒண்ணுதானே விடு. சரி விடு பரவாயில்ல. எனக்கு வேற மேக்ஸ் தெரியாதுடா. நீ கரெக்டா நிக்கியா? நான் கரெக்டா நிக்கிறேன். நான் வேணா கேட்கிறேன். சரி. ₹500 நோட்டை ஃபர்ஸ்ட் என்னாம ₹50 நோட்டு எண்ணிட்டு. ஆனா பணம் வாசனையே வரல. அதுடி ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற? ஆமான்பா. அதுல பேங்க் என்ன பேங்க் இருக்கு? நோட்டை நல்லா பாரு. ஏதோ பேங்க் பேர் போட்டிருக்காங்க பாரு. மனோரஞ்சன் பேங்க் ஆஃப் இந்தியா. guaranteed by சில்ட்ரன் பேங்க். ஃபுல் ஆஃப் ஃபன்னா. ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணல. மனோரஞ்சன் ஒரு பேங்க் இருக்கா? அது ஃபன்னு போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் எழுதி இருக்காது நோட்ல.
என்ன காந்தி தாத்தா ஆச்சே தெரியல. உண்மையான நோட்டா தாண்டி தெரியும், இதெல்லாம் ஃபேக் நோட்ரி பைத்தியக்காரி. ஃபேக் நோட்டுக்கு போய் இவ்வளவு நேரம் வளைய வச்சிருக்கேன். அம்மி பாவா சாவடிச்சிருவேன். நீ தானே அலைய வச்ச. ஆமா, நான் அலைய வச்சேனாக்கோ உடனே என்கிட்ட சொல்லு. இப்ப இதெல்லாம் என்ன எதுக்கு இப்படி தூக்கி போட்டுக்கு பதிலா யார் எடுத்து வைக்கிறது? கொண்டு போய் மொத்தமா கொளுத்தி போகி கொண்டாடு. உண்மையான காசு இல்லையா அது? இவ்வளவு நேரம் நீ அலைய வச்சியா? போய் புதரா பொறுக்க சொன்னேன். நல்ல வேளை இப்ப வந்தேன் சாப்பிட்டு போலான்ட்டு. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. பிராங்க் ஆகும். பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு எதுக்கு இப்படி விளையாடிட்டு இருக்க? எங்க இருந்து கிடைச்சது இதெல்லாம் உனக்கு? ஆளு மூடி முகரையும் நான் முழுதா கூட பாக்கல. ஃபுல்லா பண்ணுன்னு எழுதி தொலைஞ்சிருக்கு. நிறைய உண்மையா இந்த மாதிரி கோடிக்கணக்கா கொண்டு வந்து என் மேல இப்படி மலம் பெய்ய வைக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நிறைய பாருங்க இந்த பைத்தியக்காரனை. இந்த வீடியோ எல்லாம் போட மாட்டோம். நான் போடுவேன் போ. நல்லா வந்துரும். எனக்கு பணக்காக்க கூட கிடையாது சரியா? பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல. என்ன எதுக்கு இப்ப அலைய வச்ச? போய் வெயிலையும் காட்டுலயும் மலையிலயும் நீ என்ன பண்ண? உன்னை என்ன பண்ண? என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ண சொல்லு. சொல்லு. ஆய் எடுத்துட்டு வந்து இது பண்ண மாதிரி பிராங்க் பண்ணியல, அதுக்கு ரிவெஞ்ச். இப்படி செலவு பண்ணி உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் இருக்கு. நல்ல வேளை சாப்பிடறதுக்காக வந்தேன். இல்லன்னா விடிய விடிய அங்கேயே நின்றுப்பேன். நிக்க வைக்கலாம் தான் பார்த்தேன். சரி அங்க நின்னா கூட நானும் வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் வந்து தெரியலான்னு கூப்பிட்டு வந்தேன். இல்லைன்னா என்ன கொஞ்ச நேரம் நின்றுப்பேன். எனக்கு முடியல. நீ தான் வெயில நின்ன. என்ன நீ தான் பொறுக்குன சரியா? ஆமா, எனக்கு இதெல்லாம் பழகுனதான். எனக்கு பிராங்க் எல்லாம் கிடையாது. என்ன எனக்கு என்ன பிராங்க்? கேமரா வாங்க முடியாது. வாங்க முடியாது. எவ்வளவு கொழுப்பு. இங்க பாரும்பா, கஷ்டப்பட்டு நான் காசெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என்ன இது எதுக்கு இப்ப எண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பி எடுத்து வைக்கணும்ல. அப்புறம் எடுத்து வச்சு என்ன பண்ண போற? ஏதாவது விளையாடு, உட்காந்து விளையாடிட்டு சரியா? விளையாடு. அதான் குழந்தை பையல கல்யாணம் பண்ணா இப்படித்தான் உட்காந்து பணம் டம்மி பணம் வச்சு விளையாடிட்டு இருக்க. அவன் பெரிய பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணியிருந்தா கட்டுக்கட்டா நிஜ பணத்தை வச்சு விளையாடி இருப்பான். சொல்லி காமிக்கிறேன். சொல்லி காட்டல. ஆளு மண்டை படி. மூஞ்சி பிசினஸ் மேன் தான் ஒரு கேடுப்பா. பொம்மை பொறுக்கிறவன் தான் எனக்கு லாய்க்கா. பொம்மை காசு. ஆமா, மனு சொல்றதே பெரிய விஷயம். போ சரி விடு, க்ளீன் பண்ணு. நான் பண்ணிக்கிறேன். அப்போ வேலையை பாரு போ. ஓகே கைஸ், கூப்பிடுறப்பே நான் நினைச்சிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் மட்டும் சொல்லுது. ஓகே பாய். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல.